ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சிறுகீரை நம்ம இன்றைக்கி வந்து கடையிறோம். எங்கள் ஊர் பக்கமெல்லாம் ரக்கரின்னு சொல்லுவாங்க. நாம் இப்போ வந்து இந்த ரக்கரியை எப்படி கடையிறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் பண்ணுங்கள். லைக்கும் கொடுங்க, கமெண்ட்டும் கொடுங்க. ஓகே, வாங்க. இப்படி சின்ன வெங்காயம் நான் 100 கிராம் எடுத்துருக்கிறேன். எடுத்து இதில் நல்லா நம்ம இடிச்சுக்கணும். அதே மாதிரி பூண்டையும் நல்லா இடித்து வச்சுக்கணும். இப்போ வந்துங்க நான் வந்து கீரை வந்து நாங்கள் காலையிலேயே நேரமாக குப்பைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை எல்லா கீரையும் போட்டு தொய்யக்கீரை எல்லாத்தையும் போட்டு இப்படி எண்ணெய் ஊற்றாத நல்லா வேக வச்சுட்டு இதுலேயே வந்து ஹை ஸ்பீடில் வச்சு சின்ன வெங்காயத்தை அப்படியே போடணும். பூண்டு 4 பல்லு பூண்டை இடித்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி 4 பச்சை மிளகாயை வச்சுருக்கிறேன். இதுலேயே நான் வந்து சின்ன தக்காளி ஒரு 3 தக்காளி சின்ன தக்காளி எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டு ஒரு வேகணும். தேவைக்கேற்ப நம்ம உப்பு வச்சுக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் வேக விடுங்க. அப்போ சீரகம் போடணும். வெறும் சீரகம், மிளகு போடக்கூடாது. சீரகம் போட்டுட்டு இப்படி மூடி வச்சுருங்க. கீரை வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த பருப்பாமத்து வச்சு இதை வந்து நல்லா கடையணும். பருப்பாமத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சாச்சு. நல்லா பாருங்க, கிரீன் கலரில் பச்சை கலரில் நல்லா இருக்குது. நம்மளுக்கு இந்த நாங்கள் ரக்கரின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கீரை நல்லா சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து தாளிக்க மாட்டேன். எல்லாம் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியாக நெய் 2 ஸ்பூன் ஊற்றிடுவேங்க. நெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட்டோம்னாக்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. போட்டுட்டு கலக்கி விட்டுட்டு சூப்பராக இருக்குதுங்க. இதுக்கு எண்ணெய் ஊற்றி தாளிக்காத கீரை சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.